ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் இப்படி மாற்றி தான் சாப்பிட்டு பாருங்களேன். என்னங்க இது ஒரு தலைப்புன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நிறைய பேருக்கு உடம்பு செட் ஆகாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு நோய் குணமாகாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் நோயிலே இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நிறைய பேர் நிம்மதி இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தனக்கு பிடிக்காத சாப்பாடை இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை சாப்பிட்டுக்கிறதுனால தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதான், இந்த பொருளை சாப்பிட்டா நல்லதான், ஓட்ஸை சாப்பிட்டா நல்லதான், இதை சாப்பிட்டா உடம்பு குறையுமா அப்படின்னு சில இதுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களே, சிலது ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கொள்கிறதா? பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா? ஏங்க, ஒருத்தர் பாவக்காய், உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் பாவக்காய் சாப்பிட்றாரு, நீங்களும் பாவக்காய் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு அது அலர்ஜியாக இருந்துச்சுன்னா? சப்பாத்தி கோதுமை ஒருத்தருக்கு நல்லா பிடிக்குது, கோதுமை சாப்பிட்டா சுகர் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அது குறையுதோ இல்லையோ, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களே, உங்களுக்கு அது செரிமானம் ஆகுமா? ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றீங்களே, அது உங்கள் உடம்புக்கு செட் ஆகுமா? அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லின்னு நீங்களும் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நம்ம உடம்பை பற்றி நாம் தாங்க தெரிஞ்சுக்கணும். எந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஜீரணம் ஆகி மோஷன் போகுது, எந்த ட்ரபிளும் பண்ணாமல் இருக்குது, அப்படியாப்பட்ட உணவுகளை தான் நீங்கள் உங்கள் உடம்புக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. மற்றவங்க சாப்பிட்றாங்க, மற்றவங்க டீ குடிக்கிறாங்க, மற்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்களா, க்ரீன் டீ மற்றவங்களுக்கு ஒத்து வரலாம், உங்களுக்கு குடிச்சிங்கன்னா அது அலர்ஜியாக இருக்கும். மற்றவங்களுக்கு பாவக்காய் பிடிக்கலாம், நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். தேன் அலர்ஜியாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்கள் அலர்ஜியாக இருக்கும். அதனால் உங்கள் உடம்புக்கிட்ட கொடுத்து அது எந்த விதமான பின்விளைவுகளும் முன்விளைவுகளும் வராமல் இருக்கிறத பார்த்து சாப்பிடுங்க. அப்போவே நம்மளுடைய உடல்நிலை பாதி குணம் அடையும், பாடி நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காமல் நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணின்னு நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்களேன். உங்கள் உடம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மாற்றம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.